வெரி குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு ததாகத் இன்ஸ்டியூட். நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேக்ஸ் வந்து இன்னைக்கு 22nd கிளாஸ் போகுது. ஐ ஹோப் வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு மேக்ஸ் வந்து அதனுடைய ஒரு ஒரு எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் நாங்கள். அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும்னா, நம்ம அதிகாலையில் 5:30 கிளாஸ் போடுறோம். இப்போ ஏர்லி மார்னிங் 5:30 கிளாஸ் போட்டோம். நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி. அது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வரமாட்டேங்கிறாங்க காலையிலே. ஒரு சிலர் ரொம்ப ஜென்யூனாக வந்துடுறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் எல்லாருக்கும் போடுறது வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறதால தான் காலையிலேயே போட முடியுது. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரையிலையும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா லைவ் கிளாஸ்னும் போது நமக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நம்ம வந்து அங்கேயே அட்ரஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து போடுறது வந்து கஷ்டமாக இருக்கும். இல்லை வந்து நம்ம வீடியோ பார்க்கும் பொழுது ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா ரெக்டிஃபை பண்ண முடியாது போகும். ஐயோ, இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி தோணும். மேக்ஸ் பொறுத்தவரையிலையும் நம்ம மற்ற சப்ஜெக்ட் மாதிரி சீரியஸ் அப்ரோச் பண்ணவே முடியாது. ரைட்டுங்களா? இதுதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு யூனிக்னஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இப்போ சிம்பிளாக என்ன அப்படின்னா, நமக்கு அடிஷன் தெரியலைன்னா நான் மல்டிப்ளிகேஷனே போட முடியாது. சரிங்களா? இதுதான் இந்த மேக்ஸினுடைய ஒரு அல்டிமேட் எய்ம். அதாவது அல்டிமேட் எய்ம்ன்றதை விட அதோடைய யூனிக்னஸ் அதுதான் இது. அப்போ என்னென்னா, மேக்ஸ்ன்றது ஒரு ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ் அது. உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்தில் போடவே முடியாது. ரைட்டுங்களா? அதனால வந்து நம்ம பேசிக்ஸ் எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரைட்டுங்களா? அதனால வந்து முடிஞ்ச வரையிலையும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு அங்கே டவுட் வந்து வந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணுங்க. புரியல நம்ம வந்து சொல்லிடலாம். ரைட்டுங்களா? நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாமல் நம்ம வந்து வீடியோ பார்க்கும்போது டவுட் வரும், கண்டிப்பாக வரும் மேக்ஸில். ஓகேங்களா? ஆனால் ரெக்டிஃபை பண்ண முடியாது போயிடும். அப்போ வந்து ஏதோ அறகுறையாக படிச்ச மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரலையும் அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு கமிட்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. நீங்கள் நண்பர்களுக்கும் யாராவது கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நீங்களும் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து சார் ஸ்க்ரீன் நல்லா தெரியுதுங்களா? தெரியுங்க சார். ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சுல்ல சார்? வந்துருச்சுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் இது. நேற்று வந்து நம்ம என்ன முடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ் படித்தோம். இது ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணேன் கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு. அதன் பிறகு வந்து அதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும், அவ்வளோதான். இதில் வேற ஒன்றும் ப்ராப்ளம் ஆன் ஏஜஸில் கிடையாது. சரிங்களா? இதை நேற்று வந்து பார்த்தோம். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள், நம்ம வந்து இதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க ஒரு டாபிக் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ரைட்டுங்களா? மேக்ஸ்னு இல்லை, ஃபார் எனி சப்ஜெக்ட் நம்ம வந்து அந்த வேர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த வேர்டு வந்து அந்த வேர்டே நமக்கு வந்து அது எதை பற்றி பேச போகுதுன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போது அந்த வேர்டை வந்து நீங்கள் வந்து படிக்கணும், கொஞ்சம் கவனம் செலுத்தி. ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்கு? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அதை சிம்பிளாக வந்து யாரும் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்லாம் வந்து ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க, சிம்பிளாக ஏபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏபினா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு வந்து இப்போது கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் கிடையாது, ரொம்ப ஈஸியான டாபிக். ஆனால் என்னன்னா கொஞ்சம் யூனிக்னஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து அது மேக்ஸில் வந்து என்னது எல்லாமே ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஓகேங்களா, எப்படி சம் போகிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது எப்போ கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து அதுக்கு ஏற்றபடி போட்டலாம். சரிங்களா? இதான் மேக்ஸோட மிகப்பெரிய பியூட்டி. என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ் நமக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்போ கேட்டாலும் போட்டுடலாம். அதுதான் அதனுடைய மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து மேத்தமெட்டிக்ஸில் அதுதான். ஓகேங்களா? ஓகே. இப்போ அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், அப்போ அரித்மெட்டிக்னா மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம், நம்பர்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? ப்ராக்ரஷனு அது இந்த ஏபியில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்பர் சீரிஸ் ஒன்று பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? அந்த நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரிஸ் பார்த்தல. அப்போ அந்த நம்பர் சீரிஸில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் பார்த்தோம்.
அப்போ இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள். இட்ஸ் a லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஒரு ஆர்டரா நம்பர் இருக்கும். நம்ம நம்பர் சீரிஸ் மாதிரி தான் நிறைய நம்பர் இருக்கும். in which each term is obtained by, ஓகேங்களா, adding a fixed number to the preceding term, ஓகேங்களா, except the first term சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஒன்று எடுத்துப்போம், ஓகேங்களா, அதை தவிர்த்து மற்ற எந்த வர அடுத்தடுத்த டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேலையை ஆட் பண்ணலாம், இல்லை அது வந்து சப்ராக்ட் கூட பண்ணலாம், அது மேட்டர் கிடையாது. பட் ஒரு ஒரு ஆட் பண்ணின்னு வச்சுப்போம், ஓகேங்களா. இவ்வளோதான் உங்களோட கான்டெக்ட். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, பாருங்களேன். இப்போ பாருங்க, இப்போ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஃபன் ஏபி, ஓகேங்களா. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய ஒரு ஜென்ரல் ஒரு ஃபார்ம்னா அதனுடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஏ அப்படின்னு இருக்குங்களா. இப்போ ஏன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன போட்டிருக்கேன், ஏன்றது ஃபர்ஸ்ட் டைம், ஓகேங்களா. அப்போ ஏன்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் டைம் இது விட்டுருங்க, மற்றெல்லாம் பாருங்க. செகண்ட் டைம் என்ன வருது, ஏ பிளஸ் டின்னு வருதா. தேர்ட் டைம் ஏ பிளஸ் டூ டி. ஏன்னா வந்து இந்த டி என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆட் பண்ணிட்டே போறோம். ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் டூ டி, ஏ பிளஸ் த்ரீ டின்னு ஆகும், போயிட்டே இருக்கும், ரைட்டுங்களா. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அன் ஏபி, ஓகேங்களா. அப்போ இங்க டி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டின்றது வந்து காமன் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. என்னது காமன் டிஃபரன்ஸ். டினா ஏன் காமன் டிஃபரன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்களேன், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இருக்கா, இது செகண்ட் இருக்கா, இது தேர்ட் இருக்கு, இது ஃபோர்த் இருக்கு, போயிட்டே இருக்குங்களா. அப்போ இது ஏன் காமன் டிஃபரன்ஸ் சொல்றாங்கன்னா, டிஃபரன்ஸ்னா தெரியும், ரெண்டு இது மைனஸ் பண்றது. காமன் டிஃபரன்ஸ்னா நீங்க இப்ப ரெண்டு டேர்ம் இருக்காங்களா, இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் வர ஆன்சரும், மூணாவது டேர்ம் செகண்ட் டேர்ம் பண்ணாலும் வர ஆன்சரும், இப்ப தேர்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் பண்ற ஆன்சர் என்ன, எல்லாரும் எல்லாமே காமனா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனாலதான் காமன் டிஃபரன்ஸ் சொல்றாங்க. பார்க்கலாங்களா. இப்ப பாருங்களேன், இப்ப இங்க செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு, ஏ பிளஸ் டி இருக்கா, இங்க பாருங்க. இப்ப செகண்ட் டேர்ம் வந்து ஏ பிளஸ் டி இருக்கா, ஓகேங்களா. அதுல இருந்து இப்ப ஏவோட மைனஸ் பண்ணவா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் மைனஸ் பண்றேன், இப்ப என்ன கிடைக்குது, அப்ப இந்த ஏவும் ஏவும் கேன்சல் ஆகுதா, அப்ப டி கிடைக்குதா, ஓகேங்களா. நான் செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டேன், அதாவது டூ மைனஸ் ஒன்னு, ஓகேங்களா. செகண்ட் டைம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம். இப்ப பாருங்க, தேர்ட் டைம்ல இருந்து டூ டைம் மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம். தேர்ட் டைம் இங்க என்ன இருக்கு, ஏ பிளஸ் டூ டி இருக்கா, இங்க பாருங்க, ஏ பிளஸ் டூ டி மைனஸ் செகண்ட் டைம் என்ன இருக்கு, ஏ பிளஸ் டி இருக்குங்களா. ஏ பிளஸ் டி பிராக்கெட் போட்டுங்க, ஏன்னா ரெண்டு டைம் வருதுல, அதாவது மோர் தென் ஒன் டைம் வந்துச்சுன்னா பிராக்கெட் போடுறது பெட்டர். இப்போ பாருங்க, இதை நீ எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஏ பிளஸ் டூ டி அப்படியே வச்சுக்கிறீங்க. இதை வந்து ஈக்குவல்டுக்கு வெளியில் வந்துச்சுன்னா மைனஸ் ஏ மைனஸ் டின்னு வரும், ஓகேங்களா. இப்போ பாருங்க, இந்த ஏவுக்கும் ஏவும் கேன்சல் ஆகிடும். இங்கே டூ டைம்ஸ் டி இருக்கா, இங்கே ஒன் டைம் டி இருக்கா, ரெண்டும் வந்து சப்ராக்ட் பண்ணுமா, பண்ண என்ன வருது, டி வருது. அப்போ பாருங்க, இங்கேயும் டி வருது, இங்கேயும் டி வருது. அப்போ என்ன மீனிங்னா, இது வந்து காமன் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஓகேங்களா. அதனால தான் காமன் டிஃபரன்ஸ் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, ஓகேங்களா. இவ்வளவுதான் கான்டெக்ட். அப்போ இது ஜென்ரல் டேர்ம்ன்றது என்ன அப்படின்றது இந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், ஓகேங்களா. இதுதான் நீங்க இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இப்போ வந்து இதுல வந்து ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஃபார்முலா, அதாவது ரெண்டு டைப், ரெண்டு கேள்விகள் கேட்பாங்க ரெண்டு விதமா. அதுல மொத்தம் மூணு ஃபார்முலா இருக்கு, ஓகேங்களா. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்னன்னா த nth term ஆஃப் an ஏபி, ஓகேங்களா. nth டேர்ம்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம முன்னாடி ஸ்க்ரீனில் போட்டல, இதுதான் இது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஃபோர்த் டேர்ம் அப்படின்னா பாருங்களேன், இப்போ ஏ ஃபோர்னா ஃபோர்த் டேர்ம்னு அர்த்தம். இப்போ ஃபோர்த் டேர்ம் எங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபோர்த். அப்போ ஏ பிளஸ் த்ரீ டின்றது தானே ஃபோர்த் டேர்ம், ரைட்டுங்களா. அவ்வளோதான். அப்போ இந்த ஆர்டர்ல ஒரு ஒரு இந்த ஆர்டர்ல நிறைய நம்பர் இருக்கும், ரைட்டுங்களா. அந்த நிறைய நம்பர்ஸ்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபிஃப்த் டைம் என்னவா இருக்கு, இல்ல 20th டைம் என்னவா இருக்கு, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. என்ன ஃபார்முலா, ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்னு இன்ட்டு டி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபிஃப்த் டைம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ எண்ணுக்கு பதிலாக ஃபைவ் போட்டுக்கணும், ஓகேங்களா. போட்டீங்கன்னா என்ன வரும், இந்த ஏ அப்படி வச்சுக்கலாமா, பிளஸ் இந்த எண்ணுக்கு பதிலாக ஃபைவ் போட்டீங்கன்னா ஃபைவ் மைனஸ் ஒன்னு இன்ட்டு டின்னு வருமா. இப்போ பாருங்க, இது என்னவோ மாறும், ஏ அப்படியே வந்துடும், பிளஸ் ஃபோர், ஃபைவ் மைனஸ் ஒன்று ஃபோர் ஆயிடுமா, அப்போ ஃபோர் இன்ட்டு டி. அப்போ என்ன மீனிங்னா, நீங்க ஃபிஃப்த் டேர்ம் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஏ பிளஸ் ஃபோர் டி அப்படின்னு போட்டாலே என்ன கிடைச்சிரும், ஃபிஃப்த், இது ஷார்ட் ஃபார்ம், என்ன இல்லை ஃபிஃப்த் டேர்ம் வந்து கிடைச்சிரும், ஓகேங்களா. இவ்வளோதான் இவ்வளோ கான்செப்ட். ஏன் அப்படின்னா பாருங்க, நீங்க முன்னாடி ஸ்கிரீன் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னு வச்சுக்கிட்டோம், ரைட்டுங்களா. மற்ற டைம்ல அந்த டி ஆட் பண்ணிட்டே போகுது.
அப்போ இங்க பாருங்க, ஃபோர்த் டைம் தானே இது. ஃபிஃப்த் டைம்ல அடுத்து என்ன வரும்? a + 4d தானே வரும். இதுதான் ஃபிஃப்த் டைம். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இந்த லைன்ல பர்டிகுலரா ஒரு பொசிஷன் சொல்லி அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல வர நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பாருங்க, இந்த சம்முன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சம்முன்னா ஆட் பண்ண அர்த்தம். ரைட்டுங்களா? சம்முனா ஆட் பண்ண அர்த்தம். அப்போ ஆட் பண்ணா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ முன்னாடி பாருங்களேன், இதே இந்த டேர்ம்ல இந்த இந்த ஜென்ரல் டேர்ம்ல, ஓகேங்களா, நான் என்ன சொன்னேன்? இப்போ பர்டிகுலர் அந்த வரிசையில அந்த லைன்ல ஒரு பர்டிகுலர் நம்பர் பொசிஷன்ல என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டா அந்த ஏஎன் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் அந்த லைன்ல மொத்தமா நம்பர்ஸ் இருக்குல்ல, அதோட சம்மன்னு கேட்டா ரெண்டாவது ஃபார்முலா. ஓகேங்களா? சம்முனா அது ஒரு 10 அந்த லைன்ல 10 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 நம்பர் ஆட் பண்ண என்ன வேலை கிடைக்குன்னு கேட்கறது தான் சம். ஓகேங்களா? பாருங்க, Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a + n-1 இன்ட்டு d1. இதுதான் விஷயம். ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, இப்படி சும்மா ஜஸ்ட் ஞாபகம் வச்சு சொல்றேன் பாருங்க. இது ஞாபகம், இது வந்து பர்டிகுலரா இது ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து இது கொண்டு வந்துடலாம். பாருங்களேன் எப்படின்னு. இந்த n/2 வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டீங்கன்னா பாருங்களேன், இந்த டைம் அப்படியே பிராக்கெட்ல போட்டுக்கணும். கூட ஏவுக்கு முன்னாடி 2 மட்டும் போட்டா போதும். ரைட்டுங்களா? ஸோ நீங்க படிக்கும்போது ஞாபகம் வந்துடும். இந்த ஃபார்முலாலாம் படிக்கிறதுக்கு தயக்கப்படக்கூடாது. இது எவ்வளவு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா இது. ஓகேங்களா? நான் சொல்றேன், நான் முன்னாடி சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா, இதே சம்ம ஆர் இப்படியும் போடலாம். எப்படின்னா n/2 a + lன்னு போடலாம். ரைட்டுங்களா? இப்போ ஏ என்ன தெரியும் உங்களுக்கு? என்னது ஃபர்ஸ்ட் டைமா? எல்லாம் ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டைம். சரிங்களா? நான் சம் போடும்போது சொல்றேன் நான் எப்படின்னு. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்டெக்ட். அப்போ இது இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து இதுல வந்து போதும். வேற இதுல ஒண்ணும் கிடையாது. இந்த இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? புரியுது? இது புரியுதுங்களா? இப்ப சொன்ன கான்செப்ட் புரியுதுங்களா? இதுல ஏதாவது கான்செப்ட்ல டவுட் இருந்தா கூட கேட்கலாம். இஸ் இட் கிளியர்? புரியுதுங்களா? கிளியரா இருக்குங்களா? டவுட் இருக்குங்களா? திரும்ப சொல்லவா? கேக்குதுங்களா? ஹலோ? ஓகே சார். ஓகே சார். சரி, சம் பார்க்கலாம் சார். பாருங்க, இது சம் பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாத்தையும் கிளாரிட்டி சொல்லிடுறேன் நான். பக்காவா? ஓகே சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுல பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நம்ம அந்த கிவன் டேட்டா என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிடணும் சார். சரிங்களா? எழுதிட்டீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிவன் டேட்டாவை நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து வந்து என்ன அதாவது என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அதை நம்ம எழுதிடணும். அதான் டூ ஃபைண்ட் சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ சம் பாருங்க எப்படி சொல்றேன். நான் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணேன். ஓகேங்களா? பாருங்க, த ஃபர்ஸ்ட் டேர்ம், அந்த இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கவனமா படிக்கணும். த ஃபர்ஸ்ட் டேர்ம், ஓகேங்களா, இந்த அரித்மெட்டிக் சீரியஸ் ஆஃப் 100 டேர்ம்ஸ் இஸ் 7. அப்போ இது என்ன புரியுது? ஒரு அரித்மெட்டிக் சீரிஸ் இருக்கு, அதுல மொத்தமா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 100 டேர்ம் இருக்கு. ரைட்டுங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிற டைம் என்னது? 7. கரெக்டுங்களா? அப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ இதுல ஏ இருக்குல்ல, ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டைம் என்னது? 7. அந்த பர்டிகுலர் அரித்மெட்டிக் சீரிஸ்ல நம்பர் ஆஃப் டைம் என்ன இருக்கு பாருங்க? 100 டைம்ஸா? அப்ப 100 டைம்ஸ் என்னது? என்னன்னு சொல்லலாமா? n ஈக்குவல் டு 100. ஓகேங்களா? அப்போ இந்த இந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல இதை சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இஃப் த லாஸ்ட் டைம் இஸ் 205. லாஸ்ட் டைம்னா என்னது? எல்ன்னு சொல்லலாம், அல்லது ஏஎன்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ஏன் சேம் அப்படின்னு சொன்னா, இப்ப திரும்ப முன்னாடி வாங்க. இங்க பாருங்க, நான் இந்த இதில் இருக்குல்ல, இங்க பாருங்க. இப்ப நான் வந்து இப்ப போயிட்டே இருக்குங்களா? இப்ப நம்ம இந்த இது எங்க எண்ட் ஆகுனா ஏஎன்ல முடியும். பாருங்க, இங்க A1 A2 3 டைம் கடைசி டைம் வருது ஏன்னு சொல்லுவாங்க. இது ஏஎன்ன லாஸ்ட் டைம்னு சொல்லலாம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ ஏனாலும் எல்னாலும் ஒண்ணுதான்றதை நீ ஞாபகம் வச்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து 205 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்து கிவன் டேட்டா. இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? வாட் இஸ் த 71st டெர்ம்?
அப்போ 71st டைம்னா ஏ 71st இதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இந்த லாஜிக் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 7, என் மொத்த நம்பர் ஆஃப் டைம் வந்து 100 இருக்கு. இதுல வர லாஸ்ட் டைம் வந்து 205, ரைட்டுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் கண்டுபிடிக்கிறாங்க, A71 கேட்குறாங்க. இவ்வளவுதான். ஓகேங்களா? இவ்வளோ சால்வ் பண்ற பாருங்க. டவுட்னா கேளுங்க, சொல்லுங்க பாருங்க. இப்போ இதெல்லாம் கிவன் டேட்டா. இப்போ சொல்யூஷன் பாருங்க, நம்ம சொல்யூஷன் பண்றோம். ஓகேங்களா? அப்போ நல்லா பாருங்க, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா 71st டைம் கேட்கறாங்க. அப்போ ரெண்டு ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஒன்னு அந்த எத்தனாவது டைம் கண்டுபிடிக்கிறது, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்மு கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஏன்னா nth டைம், அப்போ 71st டைம். ஃபார்முலா பாருங்க, an ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் ஒன்னு இன்டு டியா. சரி, இப்போ அந்த ஃபார்முலா எழுதுங்க. இப்போ பாருங்க, ஜெனரல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிங்க. an ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் ஒன்னு இன்டு டி. கரெக்டுங்களா? இது வந்து நம்முடைய ஃபார்முலா. ஏன்னா 71st டைம் கேட்கறதுல nth டைம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கோங்களோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட் பண்ண பிறகு எது இல்லையோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாருங்களேன், இப்போ இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவில் நம்ம வந்து ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவில் நம்ம வந்து A71 சப்ஸ்டிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. A71னா நான் 71 இதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்க, ஏ தெரியுமா? தெரியும், 7 ப்ளஸ் n தெரியுமா? ஓகேங்களா? என்ன தெரியுதுல்ல, என்ன தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n வந்து 100. ஓகேங்களா? மைனஸ் ஒன்று. டி தெரியுமா? டி கொடுக்கல. அப்போ டி அப்படியே வச்சுக்கணும். அப்போ A71 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த 7 போட்டுட்டோம், 100 மைனஸ் ஒன்று போட்டோம். இந்த டி வேல்யூ தெரியணும்ல. அப்போ டி வேல்யூ நமக்கு தெரியல, ரைட்டுங்களா? அப்போ இந்த டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா, கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். அப்படிதானே விஷயம்? சரி, அப்போ இந்த பர்டிகுலர் சம்முல நம்ம வந்து எதை யூஸ் பண்ணாத இருக்கிறோம், இந்த 205 யூஸ் பண்ணாத இருக்கிறோமா? அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை பாருங்க. ஓகேங்களா? நம்ம இதே ஃபார்முலா தான் அங்கேயும் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஏ என்ன சொல்றாங்களே, ஏ என்ன வந்து இந்த பாருங்க என்ன போட்டிருக்கேன், 205 போட்டிருக்கேன்னா பாருங்க, இந்த ஏனுக்கு பதிலா 205 போட்டுட்டு ஈக்குவல் டு ஏ என்ன கொடுத்துருக்கு, 7 கொடுத்துருக்குங்களா? 7 பிளஸ் என்ன வந்து 100 கொடுத்துருங்களா? 100 மைனஸ் ஒன்னு. டி தான் தெரியாது. அப்புறம் டி பாருங்க, டி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு என்ன ஆகுது, ஒரே ஒரு டி மட்டும் தான் தெரியாது, அந்த அன்னோன் வேரியபிளா. இப்போ பாருங்களேன், இதை நான் சால்வ் பண்ணோம்னா நம்ம டி கிடைச்சிடும். எப்படி பாருங்க, 205 அப்படியே வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஈக்குவல் டு 7 பிளஸ் இது ரெண்டு மைனஸ் பண்ணா 99 இன்ட்டு டி வருமா? இப்போ 7 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 205 மைனஸ் 7 ஈக்குவல் டு 99 டின்னு வருங்களா? இது ரெண்டு மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்குது? 205 7 படிச்சுன்னா 198 கிடைக்குமா? ஈக்குவல் டு 99 டி. நம்ம டி தானே வேணும். அப்ப டி மட்டும் ஒரு பக்கம் வச்சுங்க, அந்த 90 பக்கம் தான் டிவைட் ஆகுமா? அப்ப 198 பை என்னது 99. பாருங்க, 99 198 அப்படியே இது பண்ணி பாருங்க, 2 டைம்ஸ் வருமா? ஏன்னா 100 2 டைம்ஸ் தான் 200 வரும். 99 இதுல ஒண்ணுக்கு ரெண்டு குறையுது. கரெக்டுங்களா? அப்ப பாருங்க, 1 டைம் 2 டைம். அப்போ டி ஈக்குவல் டு 2. இங்க இருக்கிற டேட்டா யாராவது யூட்டிலைஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்போ நான் டி கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப பாருங்க, நமக்கு இந்த A71 கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷன்ல டி மட்டும் தானே மிஸ்ஸிங். அப்போ A71 கண்டுபிடிக்கிறது பாருங்க, என்ன பண்ணலான்னு, A71 ஈக்குவல் டு ஆல்ரெடி 7 இருக்கு, பிளஸ் 100 மைனஸ் ஒன்னு 99 சொல்லலாமா? 99 டி என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்களா, ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கா, அப்போ 2. ஓகே, சாரி சாரி சாரி, 77. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, அதாவது இங்க பாருங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 100 போட்டேன் பாருங்க, மணிக்கு மணி இங்க பாருங்க. அதாவது என்னன்னா, ஓகே பாருங்க, அதாவது ஏ பிளஸ் பாருங்க, இங்க வந்து சாரி 100 வரக்கூடாது, ரைட்டுங்களா? ஏன் 100 வரக்கூடாதுன்னா நம்ம 71st டைம் தானே. அப்ப இங்க என்ன இருக்கோ அதுதாங்க சப்ஜெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகேங்களா? அப்ப இங்க என்ன இருக்கோ அதான் சப்ஜெக்ட் பண்ணு. அப்போ இந்த பர்டிகுலர் இதுல பாத்தீங்கன்னா இங்க 7 போட்டீங்களா? பாருங்க, 77 மைனஸ் ஒன்னு என்ன வரும், 70 கிடைக்குமா? ஓகேங்களா? இந்த டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 கண்டுபிடிச்சிருக்கோமா? பாருங்க, ஒண்ணு இல்ல, அதாவது இந்த ஃபார்முலால என்ன தானே,
ஓகேங்களா? இங்க வரும்போது இந்த ஃபார்முலால நமக்கு வந்து என்ன வரும்? இதுல என்ன வந்து 71. நமக்கு இங்க தானே, இங்க தான் வந்து என்ன வந்து 100 வரும். கரெக்டுங்களா? லாஜிக் புரியுதுங்களா? இங்க நான் கேட்டதுக்கு ஜஸ்ட் இது பண்ணும்போது நமக்கு வந்து இது கேட்டிருக்கிறாங்க. இதுல டி மட்டும் மிஸ் ஆகுது. அதை வந்து இந்த டேட்டா வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பாருங்க இப்போ 7 பிளஸ் 17 டு 140. 147 ஆட் பண்ணுங்க. 147. அப்ப என்ன மீனிங்னா இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ஷன் லைன்ல ஓகேங்களா அந்த வர 71 டைம் என்னவா இருக்குமா? 147 இருக்கு. ஓகேங்களா? பாருங்க ஆன்சர் இருக்க பாருங்க. 147. பாருங்க ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? இதுல ஒன்றும் குழப்பிக்கலாம் வேண்டாம். நமக்கு என்ன கேட்கறாங்க? 71 டைம் கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த 70% இங்க எண்ணுக்கு பதிலா 71 போடும் பொழுது நமக்கு இதுல வந்து டி மட்டும் தான் அன்னோன் வேல்யூ, தெரியாத வேல்யூ. அப்ப டி கண்டுபிடிக்கிறது தான் இந்த 205 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு டி கிடைச்சிடும். ரைட்டுங்களா? அப்ப டி எடுத்துட்டு வந்து இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இது புரியுதுங்களா? டவுட்னா சொல்லுங்க, திரும்ப கூட சொல்றேன். கிளியரா இருக்குங்களா? ஓகே சார். சார் ஓகே தானுங்களே? ஓகே சார். ஓகே மேம், ஏஞ்சலின் மேம் புரியுதுங்களா? சரி, இன்னொரு வாட்டி அந்த ஃபுல் சமயம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எனக்கு அங்கங்க கொஞ்சம் டவுட்டா ஓகே இருக்கு. மேம், ஓகே மேம், ஓகே மேம். சரி மேம், அது டவுட்னா கேட்டுருங்க. நான் ஏன் தயக்க பிறகு தானே கேட்கறேன் நான். நான் வந்து உங்களுக்கு டவுட்னா கேட்டுருங்க. புரியல நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா புது டாபிக் இது. நீங்க முன்னாடி வந்து இது நீங்க அப்ரோச் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்ப கண்டிப்பா எனக்கு தெரியும் அது. அப்ப டவுட் வந்துச்சுன்னா கேட்டுருங்க, தயக்கப்படாதீங்க. நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான். நீங்க நமக்கு தெரியலன்னா ஒன்றும் பரவாயில்ல, தானே இருக்கு கேட்கறதுல. நீ கேட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஓகே, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஓகே, நம்ம நடத்துறது எல்லாத்துக்கும் புரியுது, யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது எனக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ். அதனால வந்து நீங்க முடிஞ்ச வரையிலையும் டவுட்னா சொல்லிடுங்க. நான் பர்டிகுலரா சொல்லி தான், நேம் மட்டும் சொல்லி தான் சொல்லணும் அவசியம் இல்லை. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் இன்சிஸ்ட் பண்றேன். ஏன்னா இப்போ டைம் 7 என்ன 5:30 எழுந்திரிச்சு வந்து கிளாஸ் அட்டன் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஒரு ஃபேமிலியில ஒரு இருந்துகிட்டு ஒர்க்கு போயிட்டு, அதனால வந்து தாராளமா கேளுங்க. ஓகேங்களா? ஓகே மேம், ஒன்றும் பிரச்சனை. பாருங்களேன், நான் கொஸ்டின் படிங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் அரித்மெட்டிக் சீரியஸ் ஆஃப் 100 டேர்ம்ஸ் ஓகேங்களா இஸ் 7 மேம். அப்ப என்ன மீனிங்னா ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் இருக்கு மேம், சீரிஸ். ஓகேங்களா? அதுல வந்து மொத்தம் 100 டேர்ம் இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 7ன்றாங்க. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன சொன்னேன்? ஏ ஈக்குவல் டு 7 சொன்னேன். ரைட்டுங்களா? அப்போ அந்த சீரிஸ்ல மொத்தம் எத்தனை டைம் இருக்கு? 100 டைம்ஸ் இருக்கா? அப்ப என்ன மீனிங்னா n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈக்குவல் டு 100 அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ரைட்டுங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ்ட் டைம்னு கொடுத்துருக்காங்களா? லாஸ்ட் டைம்னா எல்ன்னு சொல்லலாம் அல்லது ஏன்னு சொல்லலாம். ஈக்குவல் டு 205. ஓகேங்களா? அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் டேட்டா கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்ன கேள்வி கேட்குறாங்க? 71 டைம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்ப 71 டைம்னா A71 என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்ம கொஸ்டின். நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல எழுதிட்டோம். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த A71 இதானே கண்டுபிடிக்க போறோம். அப்ப A71க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஃபார்முலா எழுதிருப்போம். an ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டு ஜென்ரல் டைம். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. கரெக்டுங்களா மேம்? ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம A70 தான் இப்படி சொல்றாங்க. ஏன்னா நீங்க என்ன கேட்கறாங்களோ அதை நீங்க ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவைன்னு எக்ஸாக்டா தெரியும். ஓகே, என்ன என்ன தேவை அப்படின்னு தெரியும். அதனால தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்றது. இப்போ பாருங்களேன், ஏ என்ன இப்போ வந்து A71 வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ A71 தானே கேட்குறாங்க. 71 என்னுக்கு பதிலாக 71 தானே போடுறோம் இங்க பர்டிகுலரா. அப்போ பாருங்க, இப்போ ஏ வந்து இருக்குதா அப்படின்னா ஏ பாருங்க, இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஏ இப்போ வந்து இப்படியே கூட வச்சுக்கலாம். A71 ஈக்குவல் டு இப்போ இந்த ஃபார்முலா வந்து அப்படியே திரும்ப எழுதுங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த ஃபார்முலா எழுதுனீங்கன்னா இப்போ இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூஸ் வந்து ரிலேட்டடா இருக்கா பாத்தீங்கன்னா பாருங்களேன். இப்போ ஏவுக்கு வந்து 7 இருக்கு. ஓகேங்களா? இந்த எண் இருக்குல்ல, எண்ணுக்கு வந்து சார் நான் 100 போடுறதா இல்லை 71 போடுறதா டவுட் வரும். ரைட்டுங்களா? நமக்கு இந்த பர்டிகுலர் கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க போறோம்? 71 தானே கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த எண் வந்து இங்க 71 யூஸ் பண்றீங்க. 71 மைனஸ் 1 இந்த டிக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறீங்க. அப்போ இது என்ன கிடைக்குது? 7 பிளஸ் 70 டின்னு கிடைக்குது. இது A71.
இதெல்லாம் கண்டுபிடிக்க போற சொல்றேன் நான். இப்போ இதை கிடைக்குதுன்னா இந்த பாருங்களேன், இதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சா போதும், டி தெரிஞ்சா போதும். அப்போ இங்க கொடுத்திருக்கிற வேல்யூஸ்ல டி டைரக்டா கொடுத்துருக்காங்களான்னா டி டைரக்டா கொடுக்கல. சரிங்களா? அப்ப டி கொடுக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு டேட்டா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த என் வேல்யூவையும் இந்த ஏஎன் வேல்யூ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அப்ப இந்த ரெண்டு டேட்டாவை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா நம்ம கேட்டுருக்கிற கொஸ்டின்ல டி தானே தெரியுது. அப்ப இது ரெண்டு வச்சு நம்ம டி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அது டி கண்டுபிடிச்ச பிறகு இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுவோம், ஆன்சர் கிடைச்சிடும். பார்க்கலாங்களா? இப்ப பாருங்க. அப்ப என்ன சார் பண்ணுனா இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுனேன். பாருங்க அதே தான். ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்னு இன்ட்டு டி. ஓகேங்களா? இப்போ ஏ வந்து இங்க என்ன சார், இப்போ ஏஎன், இப்போ ஏஎன் என்ன கொடுத்துருக்காங்க 205. அப்ப இங்க ஏ என்னன்னா இந்த இடத்துல என்னன்றது 100, இந்த இடத்துல என்னன்றது 100, மொத்தம் 100 தானே இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ ஏஎன் வந்து ஏஎன் தான் 100. ஓகேங்களா? அப்போ அதோட வேல்யூஸ் என்ன, மொத்த வேல்யூ அப்படின்னா 205. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? ஏஎன் வேல்யூ வந்து ஏஎன் வேல்யூ 100 கிடையாது, ஏஎன் வேல்யூ 205. அந்த என்னுடைய வேல்யூ தான் 100. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ அந்த சீரீஸ்ல மொத்தம் 100 டேர்ம் இருக்கு மேம். மொத்தம் 100 டேர்ம் இருக்குல்ல, அந்த 100 டேர்ம் இருக்கிறது வந்து n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அந்த 100th வேல்யூ வரும்ல, அது ஏஎன். இவ்வளவுதான் கான்செப்ட். அந்த 100th வேல்யூ வந்து ஏஎன். அப்போ பாருங்க, ஏஎன் உடைய வேல்யூ வந்து 205. ஏஎன் இருக்கு 7 இருக்கா, பிளஸ் என்னன்னா மொத்தம் எத்தனை டைம் இருக்கு அந்த சீரீஸ்ல 100 இருக்கா. அப்ப n வந்து 100. இங்க சின்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, டி தெரியாது வச்சுக்கிறோம். இப்ப பாருங்க 205 ஈக்குவல் டு 7. இது பாருங்க 100 மைனஸ் 1 99 வருமா, இந்த டி அப்படியே வச்சுக்கலாம். இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க, 7 முன்னாடி வந்துருச்சுன்னா 205 மைனஸ் 7 ஆகுமா, அந்த 99 டி அப்படியே வருமா. அடுத்து பாருங்க மைனஸ் பண்ணா 198 வருதா, ஈக்குவல் டு 99 டி. சரிங்களா? இப்ப டி மட்டும் வச்சுக்கிட்டு 99 பக்கம் வந்து டிவைட் ஆகுமா, அப்போ 198 by 99 அடிச்சு பாருங்க. 190 99 219 சார் 198. அப்ப டி உடைய வேலை என்ன கிடைக்குது நமக்கு, 2 கிடைக்குது. சரிங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க, இந்த 2 வச்சுக்கிட்டு இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து A71 கிடைச்சிருமா. பாருங்க, அப்ப A71 ஈக்குவல் டு 7 பிளஸ் 70 டி தானே இது. அப்போ என்ன ரெண்டு பண்ணிட்டு இருக்கு, மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கா. அப்ப பிராக்கெட்ல 2 போட்டு பாருங்க, 7 பிளஸ் 70 இன்டு 1 பாத்தீங்களா. அப்ப ரெண்டு ஆட் பண்ணுங்க 147. அப்போ A71 என்ன ஆன்சர் அப்படின்னா 147. பாருங்க ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. மேம் இப்போ ஓகேங்களா? எஸ் சார், இப்போ புரியுது சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே மேம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ பாருங்க, இவ்வளவுதான். இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு போட தெரிஞ்சாலே இது சம்ஸ் வந்து நீங்க எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். இதே மாடல் தான். ஓகேங்களா? இப்போ நான் பாருங்களேன், அடுத்த ஒரு சம் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இப்போ பாருங்களேன், if the fifth term of an arithmetic progression series is 16. அப்ப என்ன ஆகுது, fifth term என்னவா 16, 9th term பாருங்க 22. அப்ப என்ன கேக்குறாங்க, then find the 7th term என்னன்னு கேக்குறாங்க. அப்போ கொஸ்டின் இப்படி பார்க்கலாமா, fifth term என்ன பண்ணலாம், A5. இதான் fifth term A5. ரைட்டுங்களா? அப்போ A5 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 கொடுத்துருக்காங்களா. ஓகே, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, A9 கொடுத்துருக்காங்களா, ஈக்குவல் டு 22. என்ன கேட்குறாங்க, A7 கேட்குறாங்களா. நல்லதான் கான்செப்ட். அப்போ கொடுத்துருக்கிற அதாவது ஈக்குவேஷன் படிச்சுட்டு நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, A5 கொடுத்துருக்காங்க, A7 A9 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கண்டுபிடிக்க சொல்றது A7 கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? இது கிவன் டேட்டா. சரி, இப்போ பாருங்களேன், இந்த A7 தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ பாருங்களேன், A7 ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஃபார்முலா என்ன நமக்கு, சரி A7 நம்ம எழுதணும். ஆனால் ஏஎன் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதி பழகிங்க. ஏஎன் ஈக்குவல் டு A பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டியா. இதான் நமக்கு வந்து ஜெனரல் ஃபார்முலா. ரைட்டுங்களா? இதுல என்ன கேட்குறாங்க, A7 தானே கேட்குறாங்க. அப்போ A7 நான் போட்டு பாருங்க, A7 ஈக்குவல் டு நம்ம ஏ வேல்யூ தெரியுமா, இதுல இந்த மாதிரி ஏ வேல்யூ டைரக்டா கொடுக்கல பாருங்க. அப்போ ஏ ஒன்றும் பண்ண முடியாது, பிளஸ் இதுல என்ன கிடைக்கும், என்ன தெரியுமா அப்படின்னு பார்த்தாலும் என்னமே கொடுக்கல. அப்போ எண்ணெய் எப்படி வச்சுக்கலாம், -1.
டி கொடுத்துருக்காங்களா? அப்ப டியுமே கொடுக்கல. பாருங்க, நான் வந்து A7 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன்ல எனக்கு ஏவும் தெரியல, என்னும் தெரியல, டியும் தெரியல. அப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இந்த ஏ என் டி இந்த மூணு விஷயத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாதான் இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்ண முடியும்? சப்ஸ்டிட் பண்ண முடியும். இதான் லாஜிக். சரிங்களா? அப்போ இது இது கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்டா கொடுக்கல. ஆனா பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2 வேலையை கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த 2 வேலைகள் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் போல? அப்போ நமக்கு வந்து இது வந்து கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ இது என்ன சார் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? 3 கொடுத்துட்டாங்க, 9 3 கொடுத்துட்டாங்க, 7 3 கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். இப்போ பாருங்களா, இது எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா இங்க சொல்லுங்க, நான் கவனிங்க சொல்றேன் பாருங்க. அப்போ பாருங்க, இந்த A5 இருக்குங்களா? இந்த A5 16. அப்ப நான் எப்படி எழுதணும் பாருங்களேன். A5 ஈக்குவல் டு 16 இருக்குல்ல, அந்த A5 எப்படி எழுதலாமா? எப்படி எழுதலாம்னா A பிளஸ் 5 மைனஸ் 1 இன்ட்டு டி. ஃபார்முலா தானே? பாருங்க, இதே ஃபார்முலா தான். இப்படி எழுதலாமா? இப்போ நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா A பிளஸ் 4Dன்னு மாறிடுமா? ரைட்டுங்களா? ஏன்னா மைனஸ் பண்றீங்க 4D. அப்போ A5 நீங்க எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா A5 நம்ம A பிளஸ் 4Dன்னு எழுதலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்படின்னா ஒன்று மைனஸ் பண்ணி எழுதிக்கிறீங்க, அவ்வளவுதான். A எழுதிட்டு 4D. ஓகேங்களா? இப்படி எழுதினா போதும். அப்போ இதுல என்ன மீனிங்னா A5 ஈக்குவல் வேலை தானே? இந்த A5 வேலை 16 போடுங்க. அப்போ A பிளஸ் 4D ஈக்குவல் டு 16 அப்படின்னு கிடைச்சிருமா? ஒண்ணு. அடுத்து பாருங்க, 9. 9 நான் வந்து A பிளஸ் என்ன எழுதலாம்? 18 எழுதலாமா? அப்போ இது அப்ளை பண்ணீங்கன்னா 9 நான் A பிளஸ் 18 எழுதலாமா? இதான் ஷார்ட்கட். வேற ஒன்று ஷார்ட் இல்லை. நான் அந்த மைனஸ் பண்ணி ஒரு இது மைனஸ் பண்ணி எழுதிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. A பிளஸ் 18 எழுதலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 22 கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா இது ரெண்டையும் நம்ம எப்படி எழுதலாம்? A பிளஸ் 4D 16 எழுதலாம், A பிளஸ் 8D ஈக்குவல் டு 22 எழுதலாம். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, அதை நம்ம இப்படி எழுதுறோம். ஏன்னா நம்ம A5 எப்படி எழுதலாம்? A பிளஸ் பாருங்க, இந்த 5 கொஸ்டின் போடும்போது A பிளஸ் 14 வருது. அப்போ 9 இருக்கும்போது ஒரு டேர்ம் மைனஸ் பண்ணிட்டு எழுதிங்க, அவ்வளவுதான். இப்போ ஒருவேளை A20 அப்படின்னா A பிளஸ் 19D. ஓகேங்களா? 25 இருந்துச்சுன்னா A பிளஸ் 24D. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப எழுதுறீங்கன்னா இப்ப பாருங்களேன், இது ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுதா? ரைட்டுங்களா? இது ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணணும். நம்ம வந்து ஸ்கூல்ல போட்டிருப்போம், பேர் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். ரைட்டுங்களா? ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இப்போ XYன்னு கொடுத்துருப்பாங்களே, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து ஈக்குவேஷன் என்ன பண்ண சொல்லுவாங்க? ஆன்சர் பண்ணி சொல்லலாம். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ பாருங்களேன், எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 10. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுல நம்ம எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்னன்னு கேட்பாங்கல்ல, ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இதே தான் இங்க எக்ஸ் ஒய்க்கு பதிலா ஏடி இருக்கு, ஏவும் டி இருக்கு. இது சால்வ் பண்ணீங்களா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? சரி, அங்கெல்லாம் போடும்போது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். என்ன பண்ணுன்னா சிம்பிளா சொல்றேன் பாருங்க. A பிளஸ் 4D ஈக்குவல் டு 16 இருக்கா? வச்சுக்கிறீங்க. ரெண்டுமே அப்படி எழுதிக்குமா ஃபர்ஸ்ட். A பிளஸ் 8D ஈக்குவல் டு 22. ஒன்றும் இல்லை, என்ன பண்றீங்கன்னா இப்போ இங்க ஏஏ இருக்குல்ல, இங்க 4D இது டிஃபரெண்டா இருக்கு, இந்த ஏ சேமா தானே இருக்கு. அப்ப என்ன பண்றீங்கன்னா இப்ப இது பிளஸ்ல இருக்கா, இது மைனஸ்ல இருக்கா? அப்ப என்ன பண்றீங்கன்னா இப்ப வந்து கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சைன் மாத்துங்க. சைன் மாத்துங்கன்னா பிளஸ் இருந்தா மைனஸ் போடுது, மைனஸ் இருந்தா பிளஸ் போடுது. அப்ப என்ன இருக்கு? ஏக்கு முன்னாடி கீழே பிளஸ் இருக்கா, அப்ப இது மைனஸ் ஆகும். இது என்ன ஆகும்? 80 இருக்கா, அப்ப இங்க வந்து பிளஸ் இருக்கா, முன்னாடி வந்து மைனஸ் ஆகும். அப்ப இங்க என்ன இருக்கு? 22 முன்னாடி பிளஸ் இருக்கா, மைனஸ் ஆகும். அப்ப என்னன்னா இந்த கீழே இருக்கிற எல்லாத்தோட சைன் மாத்திக்கிறீங்க. இப்ப என்ன சார் மீனிங்? நாங்க பாருங்களேன், நீ இப்ப ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுங்க. இப்ப ஏவும் டி இருக்கா, ரெண்டு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ரைட்டுங்களா? இப்ப என்ன சார் பாருங்க, இது 4D இருக்கு, இங்க மைனஸ் 8D. அப்புறம் என்ன சைன் டிஃபரெண்டா இருக்கா? சைன் டிஃபரெண்ட் என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவீங்களா? பாருங்களேன், 8Dல 4D பிடிச்சுன்னா 4Dயா, இந்த மைனஸ் வந்து 8 பெரிய நம்பர், அப்போ மைனஸ் 4D ஈக்குவல் டு இங்க பாருங்க 22 வேற சைனு, 16 வேற சைன் ஆயிடுச்சு. அப்போ 22ல இருந்து 16 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 6 கிடைக்குமா? என்ன 6 கிடைக்கும்? மைனஸ் 6 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ டி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைட் ஆகுமா? 6/4. இப்போ ரெண்டே கேன்சல் பண்ணுங்க, என்ன அடிக்கலாம்? 3 2s are 4, 2 2s are 4. அப்போ 3 2s are 6, 2 2s are 4. அப்போ டி ஈக்குவல் டு 3/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது வேற என்ன எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னா
1.5 வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? ரெண்டு ஒன்று தானே. 3/2ன்றது 1.5. அப்ப டி ஈக்குவல் டு 3/2 சொல்லலாம், அல்லது 1.5 சொல்லலாம். ஓகேங்களா? இது கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏவும் வேணும்ல. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 2 இருக்குல்ல, இதுல ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல இந்த டி வேல்யூ தூக்கி போய் போடுங்க. இப்ப பாருங்களேன், இந்த டி வேல்யூ அதாவது 3.2 3/2 அல்லது 1.5 ரெண்டு ஏதோ ஒன்று எடுத்துப்போம். நாங்கள் சுச்சுவேஷன் எடுத்துப்போம். இதை என்ன பண்றோம்? சப்ஸ்டிடியூட் பண்றோம். இதுல ஈக்குவேஷன் 1ல பாருங்க, ஈக்குவேஷன் 1 இருக்கு, ஏ இருக்கு பிளஸ் 4டிக்கு பேர் என்ன பண்ணலாம்? 1.5 போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு 16. பாருங்க, ஏ அப்படியே வச்சுக்கிறீங்க. 4 × 1.5 என்ன வரும்னா 6 வரும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 16. அப்ப ஏ என்ன வருது? 16 அப்படியே இருக்கும். இந்த 6 அந்த பக்கம் போனா -6. அப்ப ஏ ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? இது 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 உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க, என்ன அப்படின்னா ஏ 10 கண்டுபிடிச்சிட்டோம், டி 1.5 கிடைச்சிட்டோம். இப்ப பாருங்க, இந்த ஈக்குவேஷன் வாங்க. a7 = a + n - 1 dல. அப்போ a தெரியாது, d தெரியாது. இந்த n 7th டைம். அப்ப இந்த n a n அந்த n-க்கு மேல 7. இது 7 போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்போ இது 7 தெரியுது. அப்ப என்ன வேணும் நம்ம மீனிங்னா a1 d தெரியாது. இப்ப பாருங்க, இங்க a எங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இங்க d கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப ஈக்குவேஷன் எழுதுங்க. a7 = a + இது 7 - 1 6ன்னு சொல்லலாமா? 6d. இப்படி தானே போடுவீங்க. நான் ஏற்கனவே சொன்னல, a5 a + 14 போட்டுங்க, a9 a + 18 போட்டுங்க, அதே மாதிரி a7 a + 16 போட்டுங்க. இவ்வளவுதான் கான்டெக்ட். இப்ப பாருங்க, a என்ன இருக்கு? a பாத்தீங்கன்னா நமக்கு 10 கொடுத்துட்டாங்க பிளஸ் 6. டி என்ன கொடுத்துருக்காங்க? 1.5. ஓகேங்களா? இப்ப பாருங்க, 10 அப்படி வச்சுக்கிட்டு இது என்ன மல்டிப்ளை பண்ணுங்க. 15 6 ஆர் 90 வருமா? 90 தானே வரும். 5/90. ஓகே, அப்ப 90 வரும். அப்ப 9. அப்ப பாயிண்ட் 1 பாயிண்ட் இருக்கு, 90ன்றதால 1 பாயிண்ட் வச்சீங்கன்னா 9 ஆயிடும். அப்ப 10 + 9 19. அப்ப என்ன மீனிங்? அந்த a7 உடைய வேல்யூ என்னவா இருக்கலாமா? 19 இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, எங்க இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, தேர்ட் வருது, ஆப்ஷன் கரெக்டா போகும். அப்போ 19 ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நீங்க வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணலாம். இப்போ a7 பாருங்களேன், இங்க a5 16 தானே இருக்கு, a9 பாத்தீங்கன்னா 22 தானே இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ a7க்கு a9க்கு இன்பிட்வீல் தானே a9 a7 வர முடியும். அப்போ 16 22 ரெண்டு இன்பிட்வீல் தான் 19 வருது. அப்போ ஆன்சரு ஓகே, கரெக்ட்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் சம் புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார். ஓகே, கிளியருங்களா? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே சார். மேம் சார் புரியுது சார். ஓகே தானே மேம்? ஒன்றும் இல்லை, நீங்க கேட்கறதால தயக்கப்பட வேண்டாங்க. தெரியல கேளுங்க, திரும்ப கூட சொல்றேன், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகேங்க சார், ஓகேங்க சார். கன்ஃபார்ம் ஓகே தானே? இப்போ இந்த ஒன்றும் இல்லை, அந்த கொஸ்டினுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுமா, அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணு. நம்ம இங்க ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்பல, அங்க போட்டுருங்க, இதை சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ண, அவ்வளோதான் விஷயம். இந்த லெவல் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு போதும், ரொம்ப சிம்பிள். போட்டு பாருங்க, ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்து பாருங்களேன், இப்போ தேர்ட் சம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது ரெண்டும் சம்வாட் உங்களுக்கு இது என்னடா இது ஏபின்னு ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கலாம். ஏதோ டெம் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணி இருக்கலாம். பட் இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். அப்போ இப்பதான் உங்களுக்கு இந்த ஏபியினுடைய ப்ராக்டிகல் அப்ளிகேஷனே புரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஒரு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ கார் ஸ்டார்ட்ஸ் ரன்னிங் வித் இனிஷியல் ஸ்பீடு. அப்போ ஸ்டார்டிங்கில் 50 km/h, 1 ஹவருக்கு ஒரு 50 km டிராவல் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? வித் இட்ஸ் ஸ்பீடு இன்க்ரீசிங் எவ்ரி ஹவர் பை 5 km. ஓகேங்களா? பெர் ஹவர். அப்போ இனிஷியலா 50 இருக்கு, ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுதான், ஒரு கிலோமீட்டர், அதாவது 1 ஹவருக்கு ஒரு முறை 5 km இன்க்ரீஸ் ஆகுது. 5 km ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ how many hours will it take to cover a distance of 360 km? அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொஸ்டின் பார்த்த உடனே என்னடா ஒரு காரு இது ஸ்பீடு எல்லாம் கொடுத்துருக்காங்களே, அப்போ ஸ்பீடு சம்மா அப்படின்னா ஸ்பீடு சம் கிடையாது. நம்ம கொஸ்டின் படிச்சுட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்கறாங்கன்றத வச்சுதான் ஒரு கொஸ்டின் நம்ம என்ன பண்ண முடியும்,
அந்த என்ன மெத்தட் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் இங்க வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் என்ன சார், இது என்ன சார் கொஸ்டின் அப்படின்னா, இது வந்து ஏபி தான் இதுல வந்து என்ன இருக்கு, மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? எப்படின்னா, ஏ கார் ஸ்டார்ட்ஸ் வித் இனிஷியல் ஸ்பீடு தானே. அப்ப இனிஷியல் ஸ்பீடுனா நம்ம ஏன்னு வச்சுக்கலாமா, ஃபர்ஸ்ட் டைம். அப்போ நான் ஏவை வந்து 15 வச்சுக்கிறேன் சார். 50 km/h வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வித் ஸ்பீடு இன்க்ரீசிங் எவர் பை 5 km/h. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்ல 50 கிலோமீட்டர் இருக்கு, அப்புறம் ஒவ்வொரு அவர் என்ன பண்ணுது, 5 கிலோமீட்டர் ஆட் ஆகிட்டே போகுது. அப்ப பாருங்க, ஒரு இது கான்ஸ்டன்டா ஒரு வேல்யூ இருக்கு, அது கூட என்ன ஆயிடுது, ஒரு வேல்யூ வந்து ஒவ்வொரு அவருக்கு என்ன ஆகிட்டே இருக்கு, ஆட் ஆகிட்டே இருக்கா. அப்போ நான் இந்த 5 நான் வந்து காமன் டிஃபரன்ஸ்னு வச்சுக்கலாமா? கண்டுங்களா? இவ்வளவுதான் அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ன்றது ஏன்னு எடுத்துக்கிறோம். நம்ம எவ்வளவு இது வந்து 5 ஏன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? அப்ப என்னவா இருக்க முடியாது, அது டியா இருக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஹவு many hours will it take to cover a distance of 630 கிலோமீட்டர். மொத்தமா எவ்வளவு போயிருக்காங்க, 630 கிலோமீட்டர் போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப 630 கிலோமீட்டர் அவங்க போயிருந்தாங்கன்னா, அப்ப அவர் அதுக்கு எத்தனை ஹவர்ஸ் டைம் எடுத்திருக்கும் அப்படின்ட்டு இப்படி யோசிச்சு பாருங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, நீங்க 50ல இருந்து ஆட் பண்ணி போட்டீங்கன்னா எப்போ உங்க 630 கண்டுபிடிக்கிறது? ஸோ இது பெரிய டாஸ்க். அப்ப அதனாலதான் வந்து நம்ம இந்த ஏபி ஃபார்முலா யூஸ் பண்றோம். நீங்க கன்வென்ஷனா பண்ணீங்களா கஷ்டமா இருக்கும். அப்ப இது எப்படி பண்ணலாம்னு சொல்லுவாங்களா? இங்க பாருங்க, ஒண்ணு இல்ல, இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இது 630 கிலோமீட்டர் என்னது, அதாவது அந்த ஜேர்னில மொத்தமா எவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க அப்படின்றது 630. அப்போ நீங்க பாருங்க, அப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு தூரம் போயிருக்காங்க, 2 ஹவருக்கு என்ன தூரம் போயிருக்காங்க, 3 ஹவருக்கு என்ன தூரம் போயிருக்காங்க, எல்லா ஹவருக்கும் அவங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை மொத்தமா ஆட் பண்ணி தானே சொல்லுவாங்க. லாஜிக் புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு மொத்தம் 600 அதாவது 630 கிலோமீட்டர் வந்து அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஹவர், செகண்ட் ஹவர், தேர்ட் ஹவர், ஃபோர்த் ஹவர் எல்லாத்தையும் ஆட் பண்ண தானே 630 வரும். அப்ப என்னங்க மீனிங்னா, இந்த 630 என்னன்னா சம் ஆஃப் தி ஆல் டிஸ்டன்ஸ் கவர்டு. ஓகேலா? ஈச் ஆஃப் த அவர். அப்போ இது என்ன சார் அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம். இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் நீங்க லாஜிக்கலா புரிஞ்சுங்க. கொஸ்டினை பார்க்க வேண்டாம். How many hours it will it take to cover a distance of 630 கிலோமீட்டர்? அப்ப என்ன அர்த்தம், சம் ஹவர்ஸ் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு 630 கிலோமீட்டர் ரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப 630ன்றது அந்த ஒட்டுமொத்த டிஸ்டன்ஸ். மொத்தமா 630 கிலோமீட்டர் இருந்து ஒட்டு மொத்தம் எல்லாத்தையும் ஆட் பண்ண 630 கிலோமீட்டர். கரெக்டுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஹவு many ஹவர்ஸ் தானே கேட்கறாங்க. ஹவு many ஹவர்ஸ்னா, ஹவு many ஹவர்ஸ் அப்படின்னா என்னன்னு அர்த்தம், என்ன. இவ்வளவுதான். அப்போ இந்த கொஸ்டினை நான் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல நான் மாத்திக்கிட்டேன். ஓகேங்களா? இப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, பாருங்க. இப்ப வழக்கம் போல நம்ம வந்து எஸ்என் ஒன்று கொடுத்துருக்காங்களா, நமக்கு வந்து என்ன கேட்கறாங்க, அப்ப எஸ்என் ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணணும். போன 2 சமுக்கு ஏஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இங்க எஸ்என். ஏன்னா அங்க வந்து பர்டிகுலரா எத்தனை டைம்னு கேட்டாங்க, இங்க என்ன கேட்கறாங்க, மொத்த டிஸ்டன்ஸ் இவ்வளவு தூரம் கவர் ஆயிருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப எல்லாத்தையும் மொத்தமா சொல்லும் போது என்ன பண்ணு, சம்மு தான் யூஸ் பண்ணு, எஸ்என் யூஸ் பண்ணிக்கணும். அப்ப எஸ்என் ஃபார்முலா என்ன சொல்லுங்க, n/2 2a பிளஸ் n-1 இன்ட்டு டின்றதுதான் என்னுடைய ஃபார்முலா. 2 ஃபார்முலா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த லாஸ்ட் டைம் கடைசி டைம் கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து 2வது ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நீங்க இந்த ஃபார்முலா தான் பர்டிகுலரா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, பாருங்களேன். இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை வந்து ஃபில் பண்ணி பார்ப்போம். பாருங்க என்னென்ன இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்களா, இல்ல என்ன தான் கேட்கறாங்க. அப்போ அது ஒண்ணும் பண்ண முடியாது, n/2 அப்படியே வச்சுப்போம். ஓகே. ஏ கொடுத்துருக்காங்களா, பாருங்க. ஏ வந்து 50 கொடுத்துருக்காங்க, என்ன இருக்கு 2 இன்ட்டு ஏ. ரைட்டுங்களா? அப்போ 2 பிராக்கெட்ல நம்ம 50 போட்டுக்கிறோம். பிளஸ் என்ன தெரியாது தானே, அப்ப n அது ஒண்ணு அப்படியே n - 1 அப்படியே வச்சுக்கிறோம். டி கொடுத்துருக்காங்களா, பாருங்க இங்க பாருங்க 5. அப்போ 5. அப்போ இதுதான் ஈக்குவேஷன். அப்போ Sn ஈக்குவல் டு n/2. ஓகேங்களா? இது எழுதிட்டேன். இதுல நமக்கு Sn கண்டுபிடிக்க, அதாவது Sn வந்து கொடுத்துட்டாங்க. ஆமா கரெக்ட். இந்த ஈக்குவேஷன்ல Sn எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 630 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த Xn கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 630.
ரைட்டுங்களா? அப்போ இது அப்படியே எழுதிட்டீங்கன்னா பாருங்க, இதுல நமக்கு தெரியாத ஒரே ஒரு வேல்யூ இருக்கும் பாருங்க. என்ன வேல்யூ இருக்கு? என்ன இருக்கா? மற்ற எல்லாமே வந்துருச்சு. ரைட்டுங்களா? அப்போ இந்த கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷனை நம்ம மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைச்சிடும்? என்ன கிடைச்சிடும்? ஏன்னா ஒரு ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு அன்னோன் வேல்யூ n மட்டும் தான் தெரியாது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி சால்வ் பண்ண சொல்லுவாங்களா? பாருங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு முறை இங்கே எழுதிக்கிறேன். 630 ஈக்குவல் டு n/2. ஓகேங்க. 2 × 50 வரும்? 100 வருமா? பிளஸ் n-1 இன்ட்டு 5 அப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் போடுற ஃபார்மேட்டை இது ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா இது கொஞ்சம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நான் சொல்கிற ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த 2 ஓகேங்களா, இந்த 2 வந்து இங்கே கொண்டு வாங்க. அப்போ டிவைட் பண்ணிட்டு இருந்த பக்கம் வந்து மல்டிப்ளை ஆகுமா? அப்போது 630 இன்ட்டு 2 என்ன வரும்? 1260. பாருங்க, 2 0 2 3 ஆர் 6, 2 6 ஆர் 12. ஓகேங்களா? ஈக்குவல் டு நீ என்ன அப்படி வச்சுக்கலாம். இந்த 100 ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். பிளஸ் இந்த n-1 இன்ட்டு 5 தானே. அப்போ இந்த n இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ n-ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 5 கிடைக்குமா? ரைட்டுங்களா? 5 கிடைக்குமா? அடுத்தது இது 1-ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணுங்க, -5 வருமா? அடுத்த ஸ்டெப் வாங்க. இந்த 1260 அப்படியே வச்சுக்கங்க. ஈக்குவல் டு n அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது 100 இருக்கா, இது -5 இருக்கா, அது ரெண்டையும் நம்ம சிம்பிளை பண்ண கிடைக்கும் 100 ஒரு -5, அப்போ 95 கிடைக்குமா? ஓகேங்களா? அப்போ இந்த 5 அப்படியே வச்சுக்கலாமா? புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்டெக்ட். அப்போ இப்போ என்ன சார் பண்ணலாம்? இந்த 12060 அப்படியே வச்சுக்கங்க. இப்போ என்ன பண்ணனா, இந்த எண்ணால வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க மேம். n × 95, 95 என்ன? n × 5 என்ன வரும்? 5n² வருமா? புரியுதுங்களா? ஜஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 5n² ஆர்டரா பிளஸ் 95n, இது ரெண்டு ஒரே பக்கம் இருக்கு. இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -1260 ஈக்குவல் டு 0ன்னு மாறும். இது ஒரு இப்படிதான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ரைட்டுங்களா? இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிறது ஒன்றும் இல்லை, இது ரெண்டும் எல்லாத்தையும் ஒரே லைன்ல கொண்டு ஒரே சைடு கொண்டு வந்துட்டு இன்னொரு சைடு வந்து 0வை நம்ம கீப் அப் பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ பாருங்க, என்னன்னா இது கொஞ்சம் ஈக்குவேஷன் பார்த்த உடனே இது எல்லாமே 5 அடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா இருக்கும். அப்ப எல்லாத்தையும் டிவைடட் பை 5 பண்ணுங்க. டிவைடட் பை 5. 5 டிவைட் பண்ணா இங்க 5 கேன்சல் ஆயிடுமா? அப்ப n² வருமா? இங்க 5 டிவைட் பண்ணீங்கன்னா 19 டைம்ஸ் n வரும். மைனஸ் இங்க 5 பண்ண என்ன வரும் பாருங்க. 5ல வந்து பாத்தீங்கன்னா 2 5s are 10, ரிமைனிங் 2 26 வரும். 5 5s are 25, ரிமைனிங் 1 வரும். 1னா 10 வரும். அப்ப 2 டைம்ஸ் வரும். அப்போ இதுதான் ஈக்குவேஷன். பாருங்க, ஒன்று என்ன கிடைச்சிருச்சு? இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ரைட்டுங்களா? இந்த ஈக்குவேஷன் பேரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நேத்து கூட சம் சால்வ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? இது நேத்து ஏஜ் சம் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும்போது நம்ம கண்டுபிடிக்கணும். நேத்து கூட இவங்க டவுட் கேட்டாங்க, வினோதா மேம் கேட்டாங்க இல்லைங்களா? அந்த ஏஜ் வந்து ஒரு இது 12 வந்துச்சு, இன்னொன்று வந்து -10 வந்துச்சு. நம்ம மைனஸ் வந்து எடுத்துக்கூடாதுன்னு கேட்டாங்க. நம்ம ஏஜ் மைனஸ் தான் இருக்க வாய்ப்புன்னு சொன்னல, அவ்வளோதான் மேட்ரு. இது நீ சால்வ் பண்ணலாம், ஆன்சர் கிடைச்சிருந்தேன். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். இது ஒன்றும் இல்லை, இது சிம்பிள் சொல்கிறேன் பாருங்க. என்ன பண்ணுன்னா இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த 252 இருக்குல்ல, அதாவது முன்னாடி நம்பர் இருக்கான்னு பாருங்க. இங்கே 1 இருக்கா? அப்போ 1 × 252 250 தான் வரும். அப்போ மேலே வந்து -252 போட்டுக்கணும். சென்டர் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இங்கே போட்டுக்கணும். ரைட்டுங்களா? அப்போ இந்த 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 ஏரியால ஒரு வேல்யூ போட போறீங்க, இங்க ஒரு வேல்யூ போட போறீங்க. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? மேல இருக்கிற வேல்யூ வரணும். ரெண்டு இதை ஆட் பண்ணாலோ அல்லது மைனஸ் பண்ணாலோ கீழே இருக்கிறது வரணும். இதான் கண்டிஷன். ரைட்டுங்களா? இது நீங்க போக போக பிராக்டிஸ் பண்ண தான் வரும். இப்போ உடனே நம்ம வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? நீ பிராக்டிஸ் பண்ணுங்க, பண்ணும்போது வந்துடும். சரி, இங்க என்ன சார் வரும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி எனக்கு தெரியுது, நான் சொல்றேன். நான் இப்போ 28 வரும், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 வரும். ரைட்டுங்களா? இப்போ 28 × 9 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இது ஆன்சர் வரும். ஆனா பாருங்க மைனஸ்ல வரணும். அப்ப மைனஸ்னா இங்க 28க்கு முன்னாடி போடணுமா 9க்கு முன்னாடி போடணும், டவுட் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனா என்ன கண்டிஷன் இங்க பாருங்க, 19 வந்து பிளஸ்ல இருக்கா? அப்போ சின்ன நம்பருக்கு தானே மைனஸ் இருந்தாங்கன்னா இது வந்து பிளஸ்ல வரும். அப்போ இங்க 9 மைனஸ் போட்டுருங்க. அப்ப என்ன மீனிங்னா பாருங்க,
n இது எப்படி எழுதலாம்னா n + 28 இன்ட்டு n - 9 ஈக்குவல் டு 0. அதாவது இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ரெண்டு டேமும் பிரிச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த n ஸ்கொயர்னா ரெண்டு வேல்யூ வரும். இது மெத்தடு. இது நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். பரவாயில்ல, இப்போ நான் புரியலாம் கூட திரும்ப சொல்றேன், நம்ம கேளுங்க. இவ்வளவுதான். இப்போ பாருங்க, n + 28 ஈக்குவல் டு 0 தனியா எழுதுனேன். அதே மாதிரி n - 9 ஈக்குவல் டு 0 தனியா எழுதுனேன். பாருங்க, n ஈக்குவல் டு +28 இருக்கா, இது ஈக்குவல் -28 ஆகுமா? அப்ப n ஈக்குவல் டு -28 ஒன்று வருது. இங்க பாருங்க, n ஈக்குவல் டு மைனஸ் அந்த போன +9 ஆகுமா, இது வருது. பாருங்க, இது இப்ப அவரு இப்ப எத்தனை ஹவர் டிராவல் பண்ணிருக்கனா மைனஸ்ல அவர் சொல்லுவோம், சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஆப்வியஸா பிளஸ் தானே சொல்லணும். பிளஸ் என்ன இருக்கு, 9. அப்ப என்ன மீனிங்னா 9 ஹவர்ஸ் டிராவல் பண்ணனா அது என்ன போய் எவ்வளவு தூரம் போயிருக்குமா, 630 கிலோமீட்டர் போயிருக்கும். அப்ப ஆப்ஷன் இருக்கா பாருங்க, இங்க பாருங்க 9 ஹவர்ஸ். இவ்வளவுதான் கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா? இதுல வேற ஒண்ணுமே டவுட் இல்ல. நான் வந்து நார்மலா இப்படி சால்வ் பண்றது மெத்தட் இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் ஆன பிறகு இந்த இது நீங்க பண்றது தான் இதுதான். இது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவுதான் கான்செப்ட். சப்போஸ் இது உங்களால வந்து இது கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் நான் வேணா அது ஃபார்முலா சொல்றேன். நான் அது திரும்ப அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா இருக்கும், அதனால தான் ஃபார்முலா முடிஞ்ச வேலை அவாய்ட் பண்றது. ஓகேங்களா? ஓகே, இந்த பர்டிகுலர் கொஸ்டின் புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் இட் கிளியர்? ஓகே சார், கிளியர். மற்றவங்களுக்கு மேம் சார்? ஓகே சார். ஓகே சார். மேம் உங்களுக்கு ஓகே தானுங்களா மேம்? சரி, ஓகேங்க சார். ஓகே மேம். அதான் மேம், நேற்று நான் சம் சால்வ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றது நிறைய முறை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதை நீங்க வந்து இப்போ எப்படி பண்றதுன்னு ஓரளவு ஐடியா பாருங்க. சப்போஸ் தெரியலாம் சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு அது தனியாக கூட இன்னும் கூட டிஃப்ரெண்ட் சம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், அந்த ஈக்குவேஷன் மட்டும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லாமே லேட்டஸ்ட் கொஸ்டின் தான். எல்லாமே 2023ல இப்படிதான் கேட்கறாங்க. ரைட்டுங்களா? சரி பாருங்க. ஃபைண்ட் அவுட் த தேர்டு காமன் டேர்ம். என்னது தேர்டு காமன் டேர்ம்? அப்போ காமன் டைம் வந்து தேர்டு மூணாவதா வர காமன் டைம் என்னன்னு கேக்குறாங்க. பிட்வீன் த டூ கிவன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சீரியஸ் கிவன் கொடுத்துட்டாங்க பாருங்க. இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். அதாவது ரெண்டு சீரியஸ் கொடுத்துட்டாங்க சார். இப்போ ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் இருக்குது AP 1ன்னு வச்சுப்போம் சார். என்ன கொடுத்துருக்காங்க, 3, 7, 11, 15 போயிட்டே இருக்குங்களா. ரெண்டாவது சீரிஸ் பாருங்க, AP 2ன்னு சொல்லாங்களா. அப்ப என்ன இருக்கு, 1 இருக்கு, 6 இருக்கு, 11 இருக்கு, 16 இருக்கு. அப்ப போயிட்டே இருக்குமா. ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், ரெண்டு ரிலேட் பண்ணி பாருங்களேன். இங்க 3 இருக்கு, ஓகேங்களா, இங்க 1 இருக்கு. அப்படியே ரிலேட் பண்ணி பாருங்க. இது ரெண்டு காமன் ஏதாவது இருக்கா பாருங்க. பாருங்க, இங்க 11 இருக்கு, இங்க 11 இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ ரெண்டு AP சீரிஸ் இருக்கு. ரெண்டு AP சீரிஸ்ல ஓகேங்களா காமனா டேர்ம் இருக்கான்னு கேக்குறாங்க. எத்தனை டைம் கேக்குறாங்க, தேர்டு காமன் டைம் கேக்குறாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து 11 கிடைக்குது. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து 11 கிடைக்குது. இந்த சம் பாருங்களேன். இப்போ நம்ம ஐடியா சொல்றேன் பாருங்களேன். இங்க 3 இருக்கா, 7 இருக்குங்களா, 11, 15 பாருங்களேன். எல்லாத்துலயும் 4 4 ஆட் ஆயிட்டே போகுதா. ரைட்டுங்களா? இப்ப கீழே பாருங்க, 1 இருக்கு, 6 இருக்கு, 11 இருக்கு. எல்லாத்துலயும் 5 5 ஆட் ஆயிட்டே போகுதா. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப இந்த லைனை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண நானே எழுதுறேன் பாருங்க. இப்ப பாருங்களேன், 15 9 சரி 4 ஆட் பண்ணா 19. அது கூட ஒரு 4 ஆட் பண்ணா 23ங்களா. அது கூட ஒரு 4 ஆட் பண்ணா 27ங்களா. அப்புறம் 4 ஆட் பண்ணா 31 வருதுங்களா. அடுத்து 35 வருங்களா, 39 வருங்களா, 43 வருங்களா, 47 வருங்களா, 51 வருங்களா, 56 வருங்களா. போயிட்டே இருக்கா. சாரி 55 போயிட்டே இருக்குங்களா. இப்ப ரெண்டாவது பாருங்களேன், இங்க 5 தான் ஆட் ஆகுது. 60 கூட 5 ஆட் பண்ணா 21. அடுத்து ஒரு 5 ஆட் பண்ணாங்களா, 26, 31, 36ங்களா, 41ங்களா, 46, 51ங்களா, 56 போயிட்டே இருக்கா. அப்போ இங்க கொடுத்துருக்கிற ரெண்டு ஏபிய நான் ஜஸ்ட் அவங்க என்ன அந்த காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணா அந்த மாதிரி லைன் போயிட்டே இருக்குமா. இப்ப பாருங்க, இது காமனா வேற என்ன இருக்கு பாருங்க. இங்க பாருங்க,
பார்த்துட்டே வந்தீங்கன்னா இங்க ஒரு 31 இருக்கா, இங்க ஒரு 31 இருக்கா. அப்போ இது ரெண்டு காமனா இருக்கு. அடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இந்த பாருங்க, இங்க ஒரு 51 இருக்கா, இங்க ஒரு 51 இருக்கா. ரெண்டு இதா இருக்கு பாருங்க. அப்ப என்ன மீனிங்னா ஏபி ரெண்டு சீரிஸ் இருக்கு. இதுல நிறைய ரெண்டு சீரிஸுக்கும் சில காமன் டைம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த காமன் டைம்ஸ் பார்க்கும்போது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 11 வருது, ரெண்டாவது காமன் டைம் வந்து 31 வருது, தேர்டு காமன் டைம் வந்து 51 வருது. அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு என்ன கேக்குறாங்க, மூணாவதா வர காமன் டைம் தானே கேக்குறாங்க. அப்ப பாருங்க என்ன வந்திருக்கு, 51 தானே மூணாவது வருது. அப்ப ஆன்சர் இருக்கா பாருங்க, பாருங்க 31, சரி 51 பாருங்க, இதுதான் ஆன்சர். ரைட்டுங்களா? சரி, இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டின் வந்து நம்ம இந்த மாதிரி போடுறது கரெக்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ தேர்ட் டைம் கேட்டாங்க போட்டீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 15th டைம் என்னன்னு கேக்குறாங்க. என்னது 15th காமன் டைம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இப்போ நான் போட்ட மெத்தட்ல போட்டோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஏபி இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டே போகணும், ரொம்ப தூரம் போகும். அதை போட்டுட்டு ரெண்டு காமன் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும், சரி காமன் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும், பெரிய ஜைஜானிக் டாஸ்க். அப்போ இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனா ஆன்சர் வரும், அதுல ஒன்றும் மேட்டர் இல்லை, விஷயம் இல்லை. ஆனா இந்த டைம் இது யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த இந்த பர்டிகுலர் சம் நீங்க போட்டலாம். பட் இதே மாடலை கேட்டேன் ஒரு 15th டைம் 20th டைம் காமன் டைம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்போ கஷ்டம். அப்ப எப்படி சார் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஒண்ணுல ரொம்ப சிம்பிள். இப்போ ரெண்டுக்கும் காமன் வந்து பாத்தீங்கன்னா 11 தானே. ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டுக்குமே காமனா வர வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ 11 தானே. அப்ப என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து 11 வச்சுக்கீங்க. ஓகேங்களா? ஏவை வந்து 11 வச்சுக்கீங்க. இப்ப பாருங்களேன், இப்போ டி கண்டுபிடிக்கணும். இப்ப டி என்ன பண்ணலாம்னா பாருங்களேன், இதுக்கு ரெண்டுக்குள்ள காமன் டிஃபரன்ஸ் என்ன வருது, 4 வருதுங்களா. ஏபி ஒன்னுக்கு ஓகேங்களா காமன் டிஃபரன்ஸ் டி வந்து 4 வருதுங்களா. ஏபி டூக்கு காமன் டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்க, டி வந்து 5 வருதுங்களா, 5 வருது. அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், ரைட்டுங்களா. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எதுக்கு, 4க்கும் 5க்கும், ரைட்டுங்களா. இப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போட தெரியல, எல்சிஎம் 4 5 ரெண்டு காமனா வந்து எதுவுமே வராது. அப்ப 4 போட்டுங்க, 1 டைம்ஸ் 4 வந்துடும், 5 அப்படி இறக்கிங்க, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 5 போட்டீங்கன்னா 1 இங்க 1 ஆயிடும். அப்போ 4 × 5 என்னது 20ங்களா. அப்போ இது ரெண்டு காமன் டிஃபரன்ஸ், அதாவது எல்சிஎம் வந்து 20. அப்போ எல்சிஎம் என்னது, நத்திங் பட் டி. அப்போ டி ஈக்குவல் டு 20. அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல இருந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு இந்த மாதிரி எழுத தெரியணும். சார் இப்ப என்ன சார் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அவங்க என்ன கேக்குறாங்க, மூணாவது காமன் டைம் தானே கேக்குறாங்க. அப்போ மூணாவது காமன் டைம்னா இந்த இது நம்ம வரிசையை எடுத்துக்கிட்டோம்னா A3 தானே கேக்குறாங்க, A3 தானே கேக்குறாங்க. அப்போ உள்ள ஃபார்முலா தெரியுமா, என்ன தெரியும், A3 ஈக்குவல் டு A பிளஸ் 2D தானே, கரெக்டுங்களா. அப்ப பாருங்க ஏ என்ன கிடைச்சிருக்கு, 11 கிடைச்சிருக்கா, பிளஸ் 2 × D என்ன கிடைச்சிருக்கு, 20 கிடைச்சிருக்குங்களா. இப்ப பண்ணுங்க, 11 அப்படியே போட்டுட்டு 2 × 20 40யா, 40 11 மல்டிபிள் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது, 51 கிடைக்குதா. அப்போ A3, அப்ப தேர்ட் டைம் என்னன்னு கேட்டா 51 பாருங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ நீங்க இது ரெண்டு இவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்களா, இது வெரி டிஃபிகல்ட். உங்களால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, போட முடியாது. இப்ப நான் கேட்கறேன், இந்த தேர்ட் டைம் பதிலா சார் அப்ப எனக்கு வந்து 15th டைம் என்ன சார் வருது லைன்ல, இந்த ரெண்டு காமன் டைம் 15th டைம் என்ன சார் வரும் அப்படின்னா A15 தானே. ஒரு உதாரணம் சொல்றேன். அப்ப A15 ஈக்குவல் டு A பிளஸ் 14 போட்டுக்கலாமா. அப்ப ஏ என்ன இருக்கு, நமக்கு 11 இருக்கா, பிளஸ் 14ங்களா. டி வந்து என்ன இருக்கு, 20 இருக்கா. பாருங்க 11 பிளஸ் 14 × 2 280 வருதா. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்களா 291. எத்தனை டைம், A15. அப்ப ஏ 100 கட்டாலும் போடலாம். அவ என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி இருக்க ஈஸியா சொல்லிட்டு இந்த மாடல் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்ப சொன்னல இவ்வளவுதான், எப்படி கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒண்ணு இல்ல, இது ரெண்டு காமனா என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் அது ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டுக்கும் உள்ள காமன் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கங்க, அதை டின்னு வச்சுக்கங்க. டின்னு வச்சுக்கிட்டு ஒரு எதை கேட்டாலும் போட்டுருங்க.
புரியுதுங்களா? இஸ் இட் கிளியர் சார்? புரியுதுங்களா எஸ் சார். மேம்? சார் உங்களுக்கு ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். இன்னும் ஒரே ஒரு சம் தான் சார். இது ஈஸி தான், பாருங்க முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு சம் நீங்க ட்ரை பண்ணலாம். த சிக்ஸ்த் நம்பர் இன் ஏ சீக்வன்ஸ், ஓகேங்களா, ஆஃப் ஏ நம்பர் இஸ் 32. அப்ப சிக்ஸ்த் நம்பர்னா ஏ சிக்ஸ் தானே? ஓகேங்களா? ஈச் நம்பர் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் இன் த சீக்வன்ஸ் இஸ் 4 less than the number immediately preceding to it. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா பாருங்க, அந்த இப்ப சிக்ஸ்த் ஏ சிக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆறாவது டைம் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த சீக்வன்ஸ் ஒன்று இருக்கான். இருக்கும்போது பாருங்க, அதாவது ஈச் நம்பர் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீக்வன்ஸ் இஸ் 4 less than the number immediately preceding it. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சுங்களேன், ரைட்டுங்களா? அப்ப அடுத்த டைம் என்ன இருக்கும், இதுல ஒரு 4 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 6. அடுத்த டைம் என்ன கிடைக்கும், ஒரு 4 மைனஸ் பண்ணீங்கன்னா 2. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும், 4 வரும். ஓகேங்களா? இதுல என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, நீங்க வந்து எப்பயுமே என்ன பண்ண, செகண்ட் டைம்ல இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் மைனஸ் பண்ணு, ரைட்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டைமை விட செகண்ட் டைம் வந்து சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா அப்ப ஆப்வியஸா மைனஸ் தானே வரும். இது ரெண்டு மைனஸ் பண்ணா 6 மைனஸ் 2னா -4 தானே வரும். இது புரியுதுக்கா சொல்றேன்? அப்ப என்ன மீனிங்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டைமோட போக 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 ஏறிட்டே போச்சுன்னா ஆட் ஆகுதுன்னு அர்த்தம், குறைஞ்சிட்டே போச்சுன்னா மைனஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன சார் மீனிங் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த 4 தானே காமனா மைனஸ் ஆயிட்டே போகுது. அப்போ டி உடைய வேல்யூ -4ன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க இங்கதான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப டி உடைய வேல்யூ -4ன்னு அர்த்தம். இதுதான் டேட்டா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, வாட் இஸ் த தேர்ட் நம்பர் இன் த சீக்வன்ஸ். தேர்ட் நம்பர் என்னது, A3 தானேங்களே? அப்ப A3 என்னன்னு கேக்குறாங்க. அப்ப A3 எப்படி எழுதுவீங்க, A3 ஈக்குவல் டு A பிளஸ் 2Dன்னு எழுதலாமா? அப்போ A3 கண்டுபிடிக்கணும், என்ன கிடைக்கணும், A கிடைக்கணும், இன்னொன்னு D கிடைக்கணும். D தான் ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டாங்களே, அப்ப ஏ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா A6ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, இந்த A6ல இருந்து நம்ம ஏ கண்டுபிடிக்கிறது ஏதோ வாய்ப்பு இருக்கும். கண்டுபிடிக்க பார்க்கலாமா? பாருங்க, A6 ஈக்குவல் டு 32. அப்ப A6 நான் A பிளஸ் 5Dன்னு எழுதலாமா? ஈக்குவல் டு 32 எழுதலாம் தானே? A6 A பிளஸ் 5D எழுதலாமா? அப்போ எழுதுறீங்களா? இப்ப பாருங்க, அந்த A அப்படியே வச்சுக்கிறோம், பிளஸ் 5Dக்கு பதிலா இந்த -4 போடுறோம், ஈக்குவல் டு என்ன இருக்கு, 32. 32 பாருங்க, ஏ அப்படி வச்சுக்கிட்டு இது நீ பாருங்க, 5 × 4 -20. அப்போ A -20 ஈக்குவல் டு 32. இப்போ இந்த ஏ மட்டும் தானே வேணும், இந்த 22 -20 அதை கூட +20 ஆகுமா? அப்போ 32 + 20 அப்படின்னா 52 கிடைக்குமா? அப்போ ஏன்னுடைய வேல்யூ என்ன, அது 52. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஏ இங்க எடுத்துட்டு வந்து இந்த A3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ A3 ஈக்குவல் டு 52 பிளஸ் 2 இன்ட்டு டி என்னது மைனஸ் பாருங்களா, பாருங்க 52 மைனஸ் 2 × 4 8. அப்போ பாருங்க, ரெண்டு மைனஸ் பண்ணி பாருங்க, என்ன வரும், 44. இதுதான் A3, ரைட்டுங்களா? அப்போ கொஸ்டின் பாருங்க இருக்கானு பாருங்க, 44 சாரி 44. அப்போ 44 தான் A3. ஓகேங்களா? இது ஒண்ணு இல்ல, கண்டுபிடிச்சது கரெக்டா தப்பான ஒரு டவுட் வரல, ஒண்ணு இல்ல. ஏ என்ன வந்திருக்கு, 52 வந்திருக்குல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் 52 தானே, இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் 52 சார், அதுல இருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணுங்க சார், என்ன சார் வரும், 48 வருமா? அதுல இருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணுங்க சார், 44 வருமா? அப்போ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் டைம், இது தேர்ட் டைம் வருதா? இவ்வளவுதான் கான்டெக்ஸ்ட். அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது புரியுதுங்களா? இஸ் இட் கிளியர்? ஓகே சார். இவ்வளவுதான் சார் கான்டெக்ட். மேம் ஓகே தானுங்களே மேம்? கிளியருங்களா? ஓகேங்க சார். ஓகே, இவ்வளவு ரொம்ப சிம்பிள் மேம். நான் சொல்லி கொடுத்தது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5 சம் தான். இந்த 5 சம் நான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்.
அப்போ அந்த திரும்ப ஒரு முறை நீங்கள் அந்த வீடியோ திரும்ப கூட ஒரு முறை போய் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கிளியர் ஆகிடும். இந்த ஏபி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை. ஒரு ஆட்டோவில் போகிறோம், ஒரு ஆட்டோவில் மினிமம் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களே. இப்போ நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து மொத்தமாக எவ்வளோக்கு அமௌண்ட்டுக்கு பே பண்ணு அப்படின்னு தெரியும். ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு சம் இயர்ஸில் வந்து எவ்வளோ சம்பளம், எவ்வளோ அவங்களுடைய சேலரி இருக்கும் அப்படின்னு, எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராக்டிகல் அப்ளிகேஷன். இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில், நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதனால இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப கேஷுவலாக இது வந்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். டைம் ஆச்சு நினைக்கிறேன். ஹேவ் எ நைஸ் டே. அடுத்த கிளாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே மேம். ஓகே சார்.